தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இப்போதே பொங்கல் பண்டிகை களை கட்டத் தொடங்கிவிட்டது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய முறைப்படி சேலை வேட்டி அணிந்து வந்து பொங்கலிட்டும் கிராமிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றும் பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். அவற்றில் சிலவற்றை இங்கே காண்போம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தனியார் கல்லூரியில் திருவிழாவை போல வளையல் கடை, பஞ்சுமிட்டாய் கடை ஆகியவை அமைக்கப்பட்டு பொங்கல் பண்டிகையை மாணவர்கள் கொண்டாடினர். பின்னர் மாணவிகள் பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்டம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கபடி, இளவட்டக்கல் தூக்குதல், ரேக்லா உள்ளிட்ட போட்டிகளிலும் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் கோவைப்புதூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மாட்டு வண்டிகளை நிறுத்தி கரும்பு மற்றும் தோரணங்களை கட்டி கிராமங்களில் கொண்டாடப்படுவது போல மாணவர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் என பாரம்பரிய நடனங்களை ஆடி மாணவ மாணவிகள் மகிழ்ந்தனர். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நம்ம படத்துலதான் பார்த்திருக்கோம். பட் இங்க வந்து மாடு இழுக்கிறது, உரியடி, அதே மாதிரி கயிறு இழுக்கக்கூடிய பார்க்கும்போது எங்களுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அதே மாதிரி ஹாப்பியா இருந்த மாதிரியும் இருக்கு. ஸ்கூல் டைம் ஒரு நல்ல மெமரிஸும் கொடுக்குறாங்க. திருப்பூரில் தனியார் மகளிர் கல்லூரியில் மாணவிகள் பாரம்பரிய முறையில் சேலை மற்றும் பாவாடை தாவணி அணிந்து வந்து ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். உரியடித்தல், கயிறு இழுத்தல், இசை நாற்காலி உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டன. சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள மகளிர் கல்லூரியில் நூற்றுக்கணக்கான மாணவிகள் புதுப்பானைகளில் பொங்கல் வைத்தனர். பொங்கல் பொங்கும் நேரத்தில் குலவையிட்டு பாரம்பரிய முறைப்படி பண்டிகையை கொண்டாடினர். சென்னையை அடுத்த வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் வேஷ்டி சேலையுடன் கலந்து கொண்ட மாணவர்கள் பாரம்பரிய நடனங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். இதில் ஏசிஎஸ் பல்கலைக்கழக நிறுவனரும் புதிய நீதி கட்சி தலைவருமான ஏசி சண்முகம் கலந்து கொண்டு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு தொலைக்காட்சி, செல்போன் போன்ற பரிசு பொருட்களை வழங்கினார்.